சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. 2 நாளா வீடியோ போடல, சாரி. என் பையனுக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால அங்கே போயிட்டேன். சாரி கைஸ், இனிமேல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம டெய்லி போடுறேன். இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து அவங்களாம் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்துல தேர்வு எப்படி இருந்துச்சு, அங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கேட்கப்பட்ட கேள்விகள். அன்னைக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சங்க இலக்கியம் அறம் பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம சம்மரைஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பக்கத்துக்கு கேட்டிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க சங்க இலக்கியத்தை பத்தி. அதுல ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். இதுல ஒரு மொத்தமா 15 மார்க் கேட்டிருக்காங்க. ஆனா செங்கல்பட்டுல பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ஸ் அந்த மாதிரி டிஃபர் கேட்டிருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்றாங்க. இதேதான் வரும்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஜென்ரலா எல்லாத்தையும் ஒரு தடவை அந்தந்த மாவட்டத்துல என்னென்ன முக்கியமானதோ அதை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுத பழகுங்க, அப்பதான் நம்மள வந்து எடுத்துக்குவாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். சங்க இலக்கியத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சொன்ன இல்லையா, 2 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. சம்மரைஸ் பண்ணி ஒரு 5 மார்க் வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ், அதுல ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க், மொத்தம் 15 மார்க். அண்ட் அடுத்தது 2, தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் வரும் ஏதேனும் ஒரு 3 நாட்டுப்புற கலைஞரை பத்தி இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. அல்லதுன்னு கொடுத்து இந்தியாவின் விடுதலை போராட்ட தலைவரின் பத்தி கேட்டிருக்காங்க. நானா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா 2வது எழுதிருப்பேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம அதை தான் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கேட்டு 3 மார்க் கொடுத்து 15ஆ பிரிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து செகண்ட் வந்து ஒரே கொஸ்டினை 15 மார்க்ஸுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க, மொத்தமா 30 மார்க்ஸ். செங்கல்பட்டுல அப்படி இல்ல, 1 மார்க் 5 கொடுத்திருக்காங்க, 2 மார்க்ல 5 கொடுத்திருக்காங்க, 3 மார்க்ஸ்ல 5 கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸ். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 30 மார்க்ஸ் தான் எக்ஸாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 மார்க்ல, ஆனா ஏபிசிடி எல்லாம் கொடுக்கல, வெறும் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் மட்டும் எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து இன்சுலின் எந்த நோய்க்கான மருந்துன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நீரிழிவு நோய், சர்க்கரை நோய்க்கு தான் அந்த மருந்து இன்சுலின் பயன்படுத்துவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் டே நம்மளுக்கு தெரியும், ஜூன் 5. அடுத்தது வந்து கேரளாவின் தலைநகரம் எதுன்னு கொடுத்திருக்காங்க, திருவனந்தபுரம். கரெக்டா எழுதுங்க. எழுதிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் இதுக்கு கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா பல்லவர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, தஞ்சாவூர். இது வந்து நம்ம டிஎன்பிசில நிறைய படிச்சிருந்திருப்போம், ஈஸியா இருந்திருக்கும். அடுத்தது வந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் கேட்டிருக்காங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்ல அமௌண்ட் தருவாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கிய வகைகள் பற்றி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க, அதுல ஒரு 5 கேள்வி இருக்கும். அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 2 மார்க். மொத்தமா இதுல 10 மார்க் ஆயிடுச்சுங்களா, மேல ஒரு 5, இப்போ ஒரு 10, 15 மார்க். இன்னும் 15 மார்க்ஸுக்கு கீழே பாருங்க கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ மறக்காம அந்த மாவட்டத்தோட சிறப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எதா இருந்தாலும் 2யுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தின் சிறப்பு பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் எழுதலான்னா, ஒரு பேஜுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளவு விலாவரியாக கரெக்டாக எழுதுங்க. ஹெட்டிங் போட்டு டைட்டில் அந்த மாதிரி போட்டு நீட்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போ அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லீவ் லெட்டர் வந்து வட்டாட்சியருக்கு எப்படி எழுதி கொடுப்பீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து லீவ் லெட்டர் எழுதிப்போம் இல்லையா, அதே மாதிரி அனுப்புனர் பெறுநர் அந்த மாதிரி போட்டு எதுக்காக லீவு, பொருள் எழுதி என்ன ரீசனுக்காக லீவ், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு லீவ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோங்கிறத அது ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதிடுங்க. லீவ் லெட்டர் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது கிராம உதவியாளர்களின் கடமைகள் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, முன்னாடியே பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் இந்த மாதிரி கேட்பாங்க, பேசிக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 பாயிண்டாவது கண்டிப்பாக எழுதணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மாவட்டம் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். See you on the next video guys. Bye.